ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏன் இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங் நல்லாவே பாசிட்டிவ் ரைஸாக இருந்தோம், எண்ட் ஆஃப் த டே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அப்படி ஐடிஸோட ரிசல்ட்ஸும் அண்ட் SBI பேங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் GNFCயோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ண பிக் டிவிடெண்ட் அப்டேட் அண்ட் அதே போல் GAIL இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ், Zydus Life Sensex அண்ட் Bata இந்தியாவோட Q4 ரிசல்ட்ஸ் அண்ட் அப்படியே FIS அண்ட் ASஓட டேட்டா, என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட் அண்ட் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அண்ட் ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு Nifty 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 51 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.28% நெகட்டிவ்ல 18,129 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.12% பாசிட்டிவ்ல 43,752 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு Nifty 50 அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்க ஸ்டாக்ஸ்லேயே ரிலையன்ஸ் ஓரளவுக்கு நெகட்டிவாக ஃபாலோ இருந்தது. அண்ட் இதே போல் ITC அண்ட் SBI, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அண்ட் LNT எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் அதுவே இன்னைக்கு ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ், AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ராம்கோ சிமெண்ட் அண்ட் MCX. அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ GNFC, கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்ரோபோலிஸ், GAIL அண்ட் அரபிந்தோ ஃபார்மா. அண்ட் இன்னைக்கு லாங் அன்வைண்டிங் ஆன ஸ்டாக்ஸ்னு பார்க்குறப்போ GNFC, எஸ்கார்ட்ஸ் அண்ட் LIC ஹவுசிங் ஃபினான்ஸ். ஓகே, இன்னைக்கான முக்கியமான மார்க்கெட் அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே நல்லாவே பாசிட்டிவ் ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்படி ஏன் மார்க்கெட் நல்லாவே பாசிட்டிவ் ரைஸ் ஆயிருந்தோம் எண்ட் ஆஃப் த டே சடனாக ஃபால் ஆகி நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு மார்னிங் பாசிட்டிவ் ரியாக்ட் ஆனதுக்கான ரீசன்ஸ்னு பார்க்குறப்போ US பிரசிடென்ட்டான ஜோ பைடன் வந்து டெட் லிமிட் இஷ்யூஸை பற்றி ஆப்டிமிஸ்டிக்கான கமெண்ட்ஸை கொடுத்தது. அதாவது ஜோ பைடன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யூஎஸோட டெட் சீலிங் இஷ்யூஸ் ரிலேட்டடான பேச்சுவார்த்தை எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ப்ரொடக்டிவாக போயிட்டு இருக்கிறதாவும், ஸோ இதனால் US வந்து டெட் டிஃபால்ட் ஆகாதுன்னு ஆப்டிமிஸ்டிக்காகவே இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதாவது US டிஃபால்ட் ஆச்சுன்னா அது அமெரிக்கன் எக்கனாமிக்கும் அண்ட் அமெரிக்கன் பீப்புளுக்கும் பேராபத்தாக இருக்கும். ஸோ இதனால் டெட் டிஃபால்ட் அவாய்ட் பண்ணுறதுக்கான டீலுக்கு எல்லாருமே அக்ரி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறதாவும் அண்ட் வேறு வழியும் இல்லைன்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி ஓவராலாக US டெட் லிமிட்டோட இஷ்யூஸ் ரிலேட்டடான ஆப்டிமிஸ்டிக் கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா US மார்க்கெட்ஸும் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அதனால் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸும் மார்னிங் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாகவே ரியாக்ட் ஆயிருந்தது. ஓகே, இப்படி பாசிட்டிவாக இருந்த மார்க்கெட் ஏன் எண்ட் ஆஃப் த டே நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, Nifty 50 ஓரளவுக்கு அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸான ITC அண்ட் SBIயோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டோட செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ITC அண்ட் SBIயோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே நெகட்டிவ் ரியாக்ட் ஆனதுனால இது ஓவரால் Nifty 50 நெகட்டிவாக ட்ராக் பண்ணியிருந்தது. ஓகே, அப்போ ITC அண்ட் SBI ரிசல்ட்ஸ் எல்லாமே எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ITCயோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5.6% தான் க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 21% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. அதாவது 33.6%லேருந்து 37.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் போன கோட்டோட கம்பேர் பண்ணுறப்பவும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூன்றது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்தது அண்ட் ப்ராஃபிட் 3% க்ரோ ஆயிருந்தது. ஸோ இப்படி ஓவராலாக ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்லைனாகவே இருக்குன்னு சொல்லலாம். பட் லாஸ்ட் 4-5 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வருஷம் ஜான்வரிலேருந்தே பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் ப்ரைஸ் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 90% மேலே ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்தளவுக்கு அதோட ஷேர் ப்ரைஸ் ரைஸ் ஆனதை இந்த ரிசல்ட்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணலன்னே சொல்லலாம். அண்ட் ITC கம்பெனி வந்து டிவிடெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9.5 rupees பர் ஷேர்னு டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபைனல் டிவிடெண்ட்டாக 6.75 rupees, ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாக 2.75 rupees. ஸோ டோட்டலாக 9.5 rupees பர் ஷேர்னு டிவிடெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிவிடெண்ட்க்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 30th சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த டிவிடெண்ட்கான பேமெண்ட்டுன்றது 14th to 17th August இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இன்னைக்கு ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ITCயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 1.85% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து SBIயோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். எங்களோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது ஆல்மோஸ்ட் 29.5% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 83% அதிகமாக இருக்குது. அண்ட் கிராஸ் NPA பார்த்தீங்கன்னா போன கோட்டோட கம்பேர் பண்ணுறப்போ 3.14%லேருந்து 2.78% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் நெட் NPAவும் வந்து 0.77%லேருந்து 0.67% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கம்பெனி கொடுத்த கான்ஃபரன்ஸ் காலோட அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024லேயும் பிட்வீன் 12 to 14% அளவுக்கு கிரெடிட் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும், அதே போல் இண்டஸ்ட்ரியில் ஓரளவு கொஞ்சமாக கிரெடிட் க்ரோத்தோட மாட்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு.
அண்ட் லாஸ்ட் 3 குவார்ட்டர்ஸாகவே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் SBI பேங்கோட கிராஸ் NPA ரேஷியோன்றது லாஸ்ட் 10 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு இப்போ தான் லோவஸ்ட் லெவல்ஸாக இருக்கிறதாவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதே போல் போர்டு வந்து 11.3 rupees per ஷேர்னு டிவிடெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி SBIயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.06% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து GNFCயோட அப்டேட்டை பார்க்கலாம். GNFCன்ற குஜராத் நர்மதா வேலி ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருந்தது. அதாவது இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ ஆல்மோஸ்ட் 18% ஃபால் ஆயிருந்தது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 48% ஃபால் ஆயிருந்தது. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா 31.9%லேருந்து 16.3% கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி ரொம்பவே வீக்கான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ண பிறகு இதோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 8% ஃபால் ஆயிருக்கு. ஆனால் கம்பெனி ஓரளவுக்கு பெரிய டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது GNFC கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 rupees per ஷேர்னு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி 30 rupees per ஷேருன்றது அவங்களோட ஷேர் ப்ரைஸை பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் 5% ரிட்டர்ன்ஸ்னே சொல்லலாம். ஓகே, அடுத்து கெயிலோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அவங்களோட Q4 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ அவங்களோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.1% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 245 crores $603 crores ப்ராஃபிட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 0.7%லேருந்து 0.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் ஓவரால் கெயிலோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் விட வீக்காக வந்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கெயிலோட சேர்மனான சந்தீப் குப்தா என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நேச்சுரல் கேஸஸோட ஹை ப்ரைஸஸ்ன்றது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஓரளவுக்கு இம்பாக்ட் பண்ணதாகவும், அண்ட் ரஷ்யா உக்ரைன் வார்ன்றது அவங்களோட பிஸ்னஸோட எல்லா செக்மெண்ட்டையும் எஃபெக்ட் பண்ணதாகவும், அண்ட் ஹை ப்ரைஸஸ் காரணமாக அவங்களோட பெட்ரோ கெமிக்கல் பிளான்ஸை வந்து அவங்க ஷட் டவுன் பண்ண வேண்டியதாக இருந்ததாகவும், அண்ட் இப்போ கேஸ் ப்ரைஸ் எல்லாமே கம்மியாகிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபினான்ஷியல் இயர் 2024 நல்ல லாபத்தை பார்க்கலாம்னு எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காரு. எனவே இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கெயிலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.45% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து Zydus Life Scienceஸோட Q4 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். Zydus Life Scienceஸோட Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 31.7% அதிகமாக இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25.4% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அதுவே EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா 18.9%லேருந்து 25.1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் கம்பெனி வந்து இந்த Q4ல் அரௌண்ட் 600 crores ஒரு எக்ஸப்ஷனல் லாஸாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அரௌண்ட் 600 crores ஒன் டைம் லாஸ் வந்ததுனால ப்ராஃபிட்ன்றது இம்பாக்டாக இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஸோ அதைப்படி பார்க்குறப்போ ஓவரால் ரிசல்ட்ஸ்ன்றது பாசிட்டிவாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி Zydus Life Scienceஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.07% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பாட்டாவோட ரிசல்ட்ஸை பார்க்கலாம். பாட்டாவோட இந்த Q4 ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 17% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4.5% அதிகமாக இருக்குது. அண்ட் மார்ஜின்ஸ் வந்து 24.3%லேருந்து 23%க்கு ட்ராப் ஆகிருக்கு. பட் ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவ் வந்திருக்கு. ஓகே, அடுத்து FIS அண்ட் DISோட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கும் FIS பார்த்தீங்கன்னா நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 16th டேவாக பார்த்தீங்கன்னா FIS வந்து நம்மளோட மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நெட் பையிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி FIS வந்து கிட்டத்தட்ட 970 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து 849 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்றைக்கி என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட ஓவரால் MTM ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 15,000 இருக்குது. அண்ட் இன்றைக்கி எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் போர்ஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகலை. அண்ட் எந்த ஒரு புது போர்ஷன்லையும் என்ட்ரி ஆகலை. அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டி ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 19,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமாக பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அதே 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸோட கால் ஆப்ஷன் சைட்லையும் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிருக்கிறதுனால புட் ஆப்ஷன் சைடில் 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது ஓரளவுக்கு பெட்டர் சப்போர்ட்டாக பார்க்கலாம். ஸோ இதனால் இந்த மாதத்தோட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வாலட்டிலிட்டியில் இருக்கலாம். அதாவது இந்த வாரத்தோட எக்ஸ்பைரின்றது 17,500லேருந்து 19,000க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கான கோட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கோட்னே சொல்லலாம். அண்ட் இந்த கோட்டை யார் சொல்லியிருப்பாங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது கோட் பார்த்தீங்கன்னா, தி வேர்ல்ட் இஸ் ஹெவிலி ஃபோக்கஸ்ட் ஆன் த ஷார்ட் டர்ம். திஸ் கிவ்ஸ் plenty ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள் ஹூ திங்க் ஆன் த லாங் டர்ம். ஸோ இந்த கோட்டை யார் சொன்னாங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் கோட்டுன்றதுனால பெரும்பாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த மாதிரிலாம் கோட் சொல்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அவரோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.